வணக்கம். நேத்து we were looking at this almanac of Naval Ravikant and genius, philosopher, lot of very good advice, but I said I disagreed with a couple of points. இதிலிருந்து தான் வருது அது. அந்த ஒரு விஷயம் சொல்கிறார் பாருங்க, ஐ லைக் டு திங்க் ஸ்கூலில் இருந்ததுன்னா இன்னைக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் வந்து லெட் மீ கூகுள் தேட் ஃபார் யூன்னு எழுதுவேன் அப்படிங்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லா கேள்விகளுக்கும் கூகுளில் பதில் இருக்கே, இதை நான் மனப்பாடம் பண்ணி உன்கிட்ட அதை வாந்தி எடுத்து நான் என்ன மார்க் வாங்க போகிறேன் உன்கிட்ட, அது எப்படி உபயோகப்பட போகிறது எனக்கு வாழ்க்கையில், ஹவ் இஸ் இட் ரெலவெண்ட்? இன்னும் கொஞ்ச நாளில் இப்போ கூகுள் வாட்ச் வந்துருச்சு, கொஞ்ச நாளில் கூகுள் சிப் கூட வந்துருமா இருக்கும், பிரெயினில் அப்படியே எம்பெட் பண்ணிடுவாங்களா இருக்கும், கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடச்சிருமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் கூட சொல்கிறார், இன் ஏஜ் ஆஃப் கூகுள், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிலாம் இருக்கிற இடங்களில் மெமரைசேஷனுங்கிறதே ஒரு பழங்காலத்து தேவையில்லாத ஒரு பொருளாக ஆகிடும். எதை நீ மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறார். எதுக்கு நான் பேட்டில் ஆஃப் ட்ரெஃபால்கர் பற்றி தெரிஞ்சுக்கணும், எந்த ஸ்டேட்டுக்கு எது கேபிட்டல் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்பா, இதெல்லாம் ப்ரீ கூகுள் வேர்ல்டுப்பா இஸ் வாட் ஹீ சேஸ். ஐ கைண்ட் ஆஃப் டிஸ்அக்ரி. ஐன்ஸ்டைன் வந்து he has said, yes, imagination is the most important thing, it's not knowledge. பட் அவர் சொல்லாமல் சொல்கிற விஷயம் அது மோர் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறதுனால அவர் சொல்லாமல் சொல்கிற விஷயம் வந்து ஐ திங்க் நாலெட்ஜ் இஸ் யூஸ்ஃபுல் டூ. கொஞ்சம் அந்த அறிவு தேவை, அதன் பிறகு ரொம்ப முக்கியமான அந்த மனக்குதிரை அப்படியே ஓட விடுற சக்தி இருக்கு பாருங்க, இமேஜினேஷன், கனவு காணுதல், தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். But knowledge, the foundation platform, is important too. 3 reasons சொல்ல போகிறேன் why I disagree with the great Naval Ravikant. முதல் ரீசனுக்கு போகலாம். The first reason is a word called memoization. ப்ரோக்ராமிங்கில், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சில் மெமோவைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மெமோவைசேஷனுங்கிறது என்னென்னா மெமோவாக எழுதி வைத்து கொள்ளுதல் அப்படின்னு. ஸோ இப்போது டு யூ நோ த வேல்யூ ஆஃப் என் அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை கேட்குறோம் அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து ஐ டோன்ட் நோ என், ஐ வில் கால்குலேட் இட் அப்படின்னு போய் கால்குலேட் பண்ணிட்டு வரும், இந்தாப்பா என்னன்னு சொல்லும். திருப்பி டு யூ நோ த வேல்யூ ஆஃப் என் அப்படின்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ, ஏன்னா நான் ஒன்றும் ஞாபகம்லாம் வச்சுக்கிறது கிடையாது, ஐ டோன்ட் நோ என், ஐ கால்குலேட் இட், நான் ரொம்ப ஃபாஸ்ட். பட் வென் யூ டூ மெமோவைசேஷன் யூ ரியலி ஆப்டிமைஸ் யுவர் ப்ரோக்ராம் ஸோ மச் மோர். வாட் இஸ் மெமோவைசேஷன் ஹியர்? ஒரு தடவை நீ என் தெரியுமான்னு கேட்டபோது தெரியாதுன்னு சொன்னேன்ல, 2வது தடவை நான் வந்து கேட்டேன்னா, நீ போன தடவை கேட்டியே, நான் எழுதி வச்சுருக்கேன் சின்ன சிட்டில், அதை எடுத்துக்கோ அப்படின்னு, I know, here it is, I can look it up. It seems programs become so much more optimized, so much faster. பண்ண முடியாத பல விஷயங்களை இந்த மெமோவைசேஷன் அப்ரோச்சை வச்சு சாதிச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் ஓவர் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ கம்ப்யூட்டருக்கு மெமோவைசேஷன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, கம்ப்யூட்டரை விட ரொம்ப ஸ்லோ நம்மளுடைய கால்குலேஷன் பவர்ஸ்லாம். மெமோவைசேஷன் வில் பிளே a role, can play a role in our life too. Let's go to the second reason of 3. நம்ம தூங்கும் பொழுது நம்மளுடைய பிரெயினில் என்னெல்லாம் நடக்குதான் தெரியுமா? You can take a look around. Organization, solidification, removal of unnecessary connections அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்கிறது. Nothing new is happening. It is not
querying a database up there to find more information. It is using its processing power to make connections of existing bits of information. ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை ஹே இதுவும் அதுவும் ஒரு மாதிரி தான் அப்படின்னு முடிச்சு போட்டு அதனால தான் நம்மளுக்கு கனவெல்லாம் கூட வருதம். ஒரு குதிரை பறக்கிற மாதிரி ஏன் கனவு வருதுன்னா, குதிரை ஓடும், பறவை பறக்கும், இரண்டுமே ஏவிலிருந்து பி போவதற்கு அப்படின்னு அது முடிச்சு போட்டுட்ருக்கு. அந்த முடிச்சு போடும்போது அந்த குழந்தைக்கு குதிரை பறக்கும் குதிரை கனவுல வருது. That is the manifestation of all the activity happening in your brain. So once again, எப்போ வேணாலும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கூகுளில் அப்படின்னு பேச போகிறீங்கன்னா, தூங்கின்னு இருக்கும்போது who is going to do all the querying? You need to have the base platform. You need to have the open ends of the threads so that the sleeping process can actually make the ties. So a base platform is actually important. All right, let's go to the third, my favorite reason. இவர் பேரு ஜான் பிராக்மன். எட்ஜ்னு ஒரு வெப்சைட்டில் இவர் எடிட்டர். ஒரு 15 வருஷமாக இவர் எடிட்டர். அந்த எட்ஜ் வெப்சைட்டோட ஃபிலாசபி பிரின்சிபல் என்ன தெரியுமா? கேள்விகள் கேட்பது. அதுவும் எந்த மாதிரி கேள்விகள்? டு அரைவ் அட் த எட்ஜ் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் நாலேஜ். உலகத்தோட நாலேஜ் அப்படிங்கிறதோட அந்த விளிம்புகளுக்கு செல்லுதல். எப்படி போகிறாங்களாம்? They seek out the most complex and sophisticated minds. அதிமேதாவிகள், நோபல் லாரட்ஸ், சயின்டிஸ்ட்ஸ், ரிசர்ச்சர்ஸ், ஆஸ்கர் வின்னிங் மூவி டைரக்டர்ஸ், ஆத்தர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வா. த காம்ப்ளெக்ஸ் சாஃபிஸ்டிகேட்டட் மைண்ட்ஸை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்து எல்லாரையும் ஒரு ரூமில் போடு. அப்போது இது ஆரம்பித்த போது நிஜமாகவே ரூமில் ட்ரை பண்ணாங்க. இப்போது the internet, that's the room. எல்லாரையும் ஒரு ரூமில் போட்டுட்டு have them ask each other the questions they are asking themselves. அவர்களுக்குள்ளேயே அவர்கள் கேட்டு 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 ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க பாருங்க. அந்த கேள்விகளை ஒருத்தரை ஒருத்தர் கேட்டுக்கொள்ள வையுங்கள். நீ சைடில் உட்காந்து வேடிக்கை பார், நோட்ஸ் எடு, புஸ்தகமாக பப்ளிஷ் பண்ணு. அதுதான் ஜான் பிராக்மனோட வேலை. என்ன ஒரு வேலை யோசிச்சு பாருங்க. கடந்த 15 வருஷமாக some amazing books have come out. In fact, I really envy the person who has designed the cover of those books and come up with the name of those books. Here are a few. This idea must die. அதாவது எப்போவோ சயின்ஸில் ரொம்ப பெரிய தியரின்னு சொல்ல விஷயங்கள் இன்னைக்கு அது ரெலவெண்ட் இல்லை. They are blocking progress. இந்த சயின்டிஃபிக் தியரியை உடைச்சு தள்ளணும். அந்த மாதிரி ஏதாவது தியரி இருக்கா? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அந்த 100 பேரை கேட்குறாங்க. அந்த 100 பேர் சொன்ன பதில்களை 100 எஸ்ஸேஸாக இந்த புக்கில் கொடுக்குறாரு. Here is one more, the last unknowns. தெரியாததுன்னு ஏதாவது இன்னும் பாக்கி இருக்காப்பா? கூகுளுக்கு தெரியாத ஏதாவது கேள்விகள் இருக்காப்பா? What are they? ஒவ்வொருத்தரும் பதில் சொல்கிறாங்க. Here is another. This will change everything. ஏதோ ஒன்று வருதா? இன்னும் கொஞ்ச நாளில் உலகம் ஃபுல்லும் தெரிய போகிற மாதிரி ஒரு விஷயம், ஒரு பிளாக் ஸ்வான் ஒன்று வந்துட்டுருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு 100 essays. And this is my favorite. What do you believe but cannot prove? ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு சொல்லணும்னு ஆசை. ஆனால் சயின்டிஸ்ட்னாலே ப்ரூஃப் வேணும். என்னால் ப்ரூவ் பண்ண முடியாதுப்பா, மனசுக்குள்ளே நான் வச்சிட்ருக்கேன். அதை சொல்லுங்க. எதையோ நம்புறீங்கல்ல, என்னைக்காவது ஒரு நாள் நீ ப்ரூவ் பண்ணுவ, என்னைக்காவது ஒரு நாள் யாரோ ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சிருக்கல, அதை சொல்லுங்க அப்படின்னு. அந்த அட்டைப்படம் புரிஞ்சுதா? எது முதல்ல வந்தது? சிக்கன் எக் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி புரியாத புதிர்கள், விளங்காத அந்த கேள்விகள், அதை சொல்லுங்க அப்படின்னு எழுதின புஸ்தகம் இது. ஸோ இந்த புஸ்தகங்கள்லாம் தொகுத்தவர் இந்த ஜான் பிராக்மன்.
இவர் வந்து அந்த புஸ்தகத்தோட ப்ரீஃபேஸ், அதாவது முன்னுரையில் சொல்கிறாரு. திஸ் இஸ் வாட் he says. profound. he says, சர்ச் கல்ச்சரில் இருக்கும், எதை வேணால் கூகுளில் கேட்கலாம். there is a rich abundance of correct answers. எல்லாத்துக்கும் பதில் இருக்கு அங்க. அண்ட் அது கூட ஒரு accompanying naive sense of conviction. கூகுளில் பார்த்துட்டோமா, நிச்சயம் ரைட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷனும் நம்ம கூடவே வந்துடுது. in the future we will be able to answer the questions. இன்னும் கொஞ்ச நாட்களில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கூகுளில் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெடிகுண்டை தூக்கி எறிகிறார். பட் வில் வி பி பிரைட் enough டு ஆஸ்க் தெம்? கேள்விகளை கேட்கறதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும்ல. நீ கேளு, நான் தரேன் அப்படின்னு தானே சொல்கிறான் கூகுளில். கேட்கும் அளவிற்கு நாம் சாமர்த்தியமாக இருப்போமா? அகெயின், அந்த சாமர்த்தியம் வேணும்னா யூ நீட் தட் ஃபவுண்டேஷன் ஆஃப் நாலேஜ். பல வருஷங்களுக்கு முன்னாடி யாஹூவோட வெப்சைட் இப்படி தான் இருந்தது. இட் வாஸ் அ டைரக்டரி. யூ லுக் அரவுண்ட் அண்ட் யூ see familiar, recognizable categories. The competing search engine was Google. It still is. And Google looked like this. எதையும் நான் காட்ட மாட்டேன், உள்ள அப்படியே அமேசிங் கான்டென்ட் வச்சுருக்கேன், நீ கேளு, அதுக்கு மட்டும் பதில் கொண்டு வந்து தரேன். யாஹூ வந்து நீ மேய்ப்பா, நீ அப்படியே சஞ்சாரம் பண்ணுப்பா. கூகுள் வந்து ஒரே கேள்வி, கரெக்டாக கேளு. Probably our people would have benefited more if they had a search engine like this, I wonder. Look at that. I need to cook up a question. I need to pick the right words. Versus this, I can actually, I'm actually exploring humanities. Humanitiesக்கும் டெக்னாலஜிக்கும் கனெக்ஷன் இருக்கா அந்த இடத்துல தெரியும். So this is my third reason why I disagree with that proposal that you don't need to memorize at all. You need that fundamental bed of knowledge. What you already know helps you learn what's coming in fresh even better. So don't just trust the calculator or Wikipedia. Trust this guy. Thank you.